தீண்டாமைக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி செய்தவர் காமராஜர். சாலை வந்தது, நீர்ப்பாசன திட்டம் வந்தது, குடிநீர் வந்தது, பள்ளி வந்தது, மின்சாரம் வந்தது, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்தது என்று சொன்னால் அது காமராஜர் ஆட்சியில் தான். மொழி ரீதியாக காமராஜர் ஐயாவோட நிலைப்பாடுனால தான் காமராஜர் ஐயா பிற்காலத்தில் தேர்தலில் போட்டியிடும் போதும் அது அவருக்கு ஒரு தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது குறித்து உங்களோட தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர் பற்றி பேசலாம். காமராஜர் ஒரு சகாப்தம், மாமனிதர் நேரு உள்ளிட்ட நூல்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அரிய புகைப்படங்களோடு வெளியிட்டவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் திரு கோப்பண்ணா அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார் வணக்கம். வணக்கம். இன்று நம் சிறப்பு விருந்தினர் நம்மிடையே பேச இருக்கக்கூடிய தலைப்பு காமராஜர் நேற்று, இன்று, நாளை. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 1947க்கு பிறகு இதுவரை 12 முதலமைச்சர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதில் காமராஜர் ஆட்சியை தான் தமிழ்நாட்டினுடைய பொற்காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். முதல்ல காமராஜர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய விருதுநகர், அன்றைய விருதுப்பட்டி என்கிற அந்த ஊரில் மிக மிக ஏழைய சாதாரண வசதி இல்லாத ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் காமராஜர். அவர் 6வது வகுப்பு வரை தான் படிக்க முடிந்தது. அதற்கு பிறகு ஒரு தேங்காய் கடையில் சிப்பந்தியாக வேலை செய்தார். அப்படி வேலை செய்கிற காலகட்டத்திலே ஜாலியன் வாலாபாக் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்தது. உடனே மகாத்மா காந்தி அவர்கள் நாடு முழுவதும் ஒத்துழையாமை போராட்டத்தை 1920ஆம் ஆண்டு அறிவித்தார். அந்த போராட்டத்திலே ஈர்க்கப்பட்ட காமராஜர் படிப்படியாக காங்கிரஸ் இயக்கத்திலே கடுமையான உழைப்பின் மூலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரானார். தொடர்ந்து 14 ஆண்டுகள் அவர் பதவி வகித்தார். தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு அடித்தளம் அமைத்தவர் காமராஜர். அவர் 1952 தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. அப்பொழுது ராஜாஜி முதலமைச்சராக வருகிறார். அவர் கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்தை கடுமையாக எதிர்ப்பு வந்தபோது அவர் பதவி விலக நேரிட்டது. அந்த சமயத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 1954 ஏப்ரல் 13ஆம் தேதி அவர் தமிழ் புத்தாண்டன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 8 அமைச்சர்களை கொண்டு ஒரு அமைச்சரவையை உருவாக்கினார். தம்மை எதிர்த்து போட்டியிட்ட சி. சுப்பிரமணியம், அதை முன்மொழிந்த பக்தவச்சலம் ஆகிய அனைவரையும் அந்த 8 அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு தம்மை எதிர்த்து போட்டியிட்டார்களே என்று கருதாமல் அவர்கள் திறமையை மனதிற்கொண்டு அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்தார். காமராஜர் 1954 அமைச்சரவையில் பரமேஸ்வரன் என்பவரை, தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக்கி கோயில்களிலே அவருக்கு பரிவட்டம் கட்டுகிற ஒரு சூழலை ஏற்படுத்தி தீண்டாமைக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி செய்தவர் காமராஜர். அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக பின்பற்றி வந்த அந்த பின்தங்கிய சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டை மீண்டும் கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கி இடஒதுக்கீட்டை நாமெல்லாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், பின்தங்கிய தலித் மாணவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தில் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த திருத்தம் தான் காரணமாகும். அதை நிறைவேற்றுவதற்கு தந்தை பெரியார் குரல் கொடுத்தார், அண்ணா குரல் கொடுத்தார், பெருந்தலைவர் காமராஜர் நேருவிடம் சொல்லி அன்னைக்கு அந்த திருத்தம் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு காமராஜர் ஆட்சி 9.5 ஆண்டு காலம் நடைபெற்றது. அந்த 9.5 ஆண்டு காலம் அதில் முதல் அவர் முக்கியத்துவம் வழங்கியது கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு எந்த சொத்தும் இல்லாதவர்களுக்கு கல்வி என்கிற சொத்தை வழங்க வேண்டும், அனைவருக்கும் கல்வியை வழங்க வேண்டும். கல்வி என்பது பணக்காரர்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு சொத்து, அதை ஏழை எளிய மக்களுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு இலவச கல்வி திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார். அதாவது பள்ளி இல்லாத ஊரே இருக்கக்கூடாது என்கிற நிலையில் அனைத்து ஊர்களிலும் பள்ளியை திறந்தாலும் மாணவர்கள் அதிகம் வரலை. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அன்றைக்கு இயக்குநராக இருந்த நேது சுந்தரவடிவேலு மதிய உணவு கொடுத்தா
மாணவர்கள் அதிகம் வருவாங்க. ஏன்னா மாணவர்கள்லாம் கிராமப்புறங்களில் மாடு மேய்க்க போயிடுறாங்க, வேறு வேலைக்கு போயிடுறாங்க. அதனால் மாணவர்கள் வருகை குறைவாக இருக்குதுன்னு சொன்னதும் பகல் உணவு திட்டத்தை, மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்த பிறகு அதிகமான மாணவர்கள் பள்ளியில் சேர்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார். எந்த கிராமத்திலும் முதல் முறையாக அந்த ஊருக்கு சாலை வந்தது, நீர்ப்பாசன திட்டம் வந்தது, குடிநீர் வந்தது, பள்ளி வந்தது, மின்சாரம் வந்தது, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்தது என்று சொன்னால் அது காமராஜர் ஆட்சியில் தான். பிரதமர் நேருவுக்கும் காமராஜருக்கும் இருந்த நல்லுறவின் அடிப்படையில் முதல் 5 ஆண்டு திட்டம், 2வது 5 ஆண்டு திட்டம், 3வது 5 ஆண்டு திட்டம், எல்லா திட்டங்களும் கொண்டு வரப்பட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி திருச்சியில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அவர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. நெய்வேலி நிலக்கரி திட்டம், மகா நவரத்னா என்கிற பொதுத்துறை நிறுவனம், இன்றைக்கி இருக்கிற ஐஐடி காமராஜர், கல்பாக்கம் அணுமின் நிலையம், அதுபோல் பொறியியல் கல்லூரி, கிண்டி பொறியியல் கல்லூரி, அப்புறம் எம்ஐடி எல்லாமே அப்போ தான் கொண்டு வந்தாங்க. இங்கே இருக்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிண்டி தொழிற்பேட்டை, இப்படி பல திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். 1962-63 9.5 ஆண்டு காலம் கழித்து பதவி விலகிறப்போ அவர் ஆட்சியினுடைய பட்ஜெட் தொகை வந்து 127 கோடி ரூபாய். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு 2025-26 பட்ஜெட் தொகை 4,35,239 கோடி. 4 லட்சம் எங்கே, 127 கோடி எங்கே? அந்த 127 கோடியை குறைந்த நிதி ஆதாரத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சி நடத்தினார். தந்தை பெரியாருடைய பாராட்டை பெறுவது அவ்வளோ சுலபமானதல்ல. அவர் சொன்னார், சேர சோழ பாண்டியர் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்களெல்லாம் காமராஜர் ஆட்சியில் நிகழ்வதாக அவர் பாராட்டினார். தமிழ்நாடு உருப்பட வேண்டுமானால், தமிழ்நாடு இன்னும் மேலும் வளர வேண்டுமானால் காமராஜரை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டுக்காக நான் சொல்லுகிறேன், காமராஜரை ஆதரியுங்கள் என்று தந்தை பெரியார் பாராட்டுகிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி அவர் நடத்தினார். அதுக்கு பிறகு அகில இந்திய அளவுக்கு அவர் போனார். அங்கே போன பிறகு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக 64லிருந்து 67 வரை 4 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் நேரு இறந்து விட்டார் 64. உடனே நேருவுக்கு பின் யார் அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்து அன்றைக்கு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். அப்படி ஒன்று இந்திரா காந்தி அவர் கொண்டு வரவில்லை, லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வந்தார். அவர் மறைந்த பிறகு அனைத்து தகுதிகளை பெற்றிருந்த இந்திரா காந்தியை பெருந்தலைவர் காமராஜர் பிரதமராக தேர்வு செய்தார். இந்திரா காந்தி கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் இந்த நாட்டின் பிரதமராக இருந்து இந்தியாவின் பெருமையை உலகரங்கில் உயர்த்தி பிடித்தவர். வங்கதேசத்தை உருவாக்கிய வீராங்கனையாக பாராட்டப்பட்டவர் இந்திரா காந்தி. தேசிய அளவில் பெரும் மதிப்பும் புகழும் பெற்றார் என்று சொன்னால் அவருக்கு இணையான ஒரு தமிழர் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லை. அந்த பெருமையை வேட்டி கட்டிய தமிழருக்கு தேசிய அளவில் பெரும் புகழை ஈட்டி தந்தவர் காமராஜர். அந்த வகையில் காமராஜரை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மறக்க மாட்டாங்க. ஆக தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு மகத்தான தலைவர் காமராஜர் என்பதை கூறிக்கொள்கிறேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். கேள்வி பதில் நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. கேள்விகளை கேட்பதற்காக மாணவர்கள் தயாராக இருக்கிறாங்க. முதல் கேள்வி, அதாவது காமராஜர் ஐயாவை பற்றி நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம், அவரை படித்து தான் நாங்களும் வளர்ந்துருக்கோம். ஆனால் அப்போதைய தலைவர்கள் மத்தியில் இப்போ ஆட்சி செய்கிற தலைவர்கள் கம்பேர் பண்ணால் அவரை மாதிரி ஏன் ஈடு கொடுக்க முடியல யாராலையும்? அன்றைக்கு தேர்தல் பணம் ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு வேட்பாளர் நிற்பாங்க, மக்களே நன்கொடை வசூலித்து செலவு செய்து அவரை வெற்றி பெற செய்வாங்க. அவர் வெற்றி பெற்ற பிறகு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் சேவையை செய்வார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் பார்க்குறப்போ எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கை முறை, சமூகமே மாறிவிட்டது. இன்றைக்கு பார்க்குற சமூகம், இன்றைக்கு பார்க்குற இளைஞர்கள், நான்லாம் 8வது படிக்கிற வரைக்கும் செருப்பே போட்டது கிடையாது. இன்றைக்கி வாழ்க்கை முறை நிறைய உயர்ந்திருக்கு. அதற்கு காரணம் நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதில் வாழ்க்கை தர உயர்ந்ததுனால அரசியலுடைய முறையும் மாறிவிட்டு. தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் கர்ம வீரர் காமராஜரின் ஆட்சி முறையை மீட்டெடுப்போம் என்று அவ்வப்பொழுது சொல்லி வராங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திராவிட மாடல் ஆட்சியுடன் எங்கு முரண்படுகிறது காமராஜரின் ஆட்சி முறை என்பது என்னுடைய தலையாய கேள்வியாக உள்ளது ஐயா. மக்களை
விரும்புகிற இலவச திட்டங்களை அவர் வந்து அந்த அணுகுமுறை காமராஜரின் கிடையாது. நீண்ட காலத்திற்கு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பயன் தருகிற நெய்வேலி நிலக்கரி மின் திட்டம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், ஐஐடி, பொறியியல் கல்லூரி, இப்படித்தான் அவர் அணுகுமுறை இருந்தது. உடனடியாக ஒரு திட்டத்தை கொண்டு வரணும், அடுத்த தேர்தலில் வாக்குகளை பெறணும் என்கிற அணுகுமுறை காமராஜரிடம் கிடையாது. அரசியல்வாதிகள்கிட்ட உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது? நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி இன்னைய காலத்து இளைஞர்கள்ட்ட உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குது காமராஜர் ஆட்சியை பற்றி? காமராஜர் ஆட்சியில் அந்த அணுகுமுறை என்பது வேறு. இன்றைய ஆட்சியில் மக்கள் வந்து உடனடியாக எதிர்பார்க்குறாங்க. உடனடியாக அவர் தேவைகளை நிறைவு செய்யணும். நிறைவு செய்யலைன்னா அதிருப்தி ஏற்படுகிறது. ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் வந்துடுது. அன்றைக்கெல்லாம் அந்த தகவல் தொடர்பு இல்லை. உடனடியாக வந்து மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற வகையில் ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைபெறுகிறது. அந்த வகையில் இது ஒரு விதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தத்தான் செய்கிறது. மொழி ரீதியாக காமராஜர் ஐயாவோட நிலைப்பாடுனால தான் காமராஜர் ஐயா பின்காலத்தில் தேர்தலில் போட்டியிடும் போதும் அது அவருக்கு ஒரு தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது குறித்து உங்களோட பார்வை. இப்போ மாப்போசி பகிரங்கமாக தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு கோரிக்கை எழுப்புவார், தமிழர்களுக்காக பேசுவார். ஆனால் காமராஜர் ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் எதையுமே வெளிப்படுத்தாமல் சூசகமாக ஒரு முயற்சியை மேற்கொண்டார். அப்போ என்னாச்சு, காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடாது மாநகராட்சி தேர்தலில் என்று சொல்லி தமிழ்நாடு எல்லை கமிட்டி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினரை போட்டியிட வைத்தார். ஆந்திர காங்கிரஸ்காரர்கள் அவர்களும் அப்போல்லாம் சென்னையில் தான் இருந்தாங்க, எல்லாம் அவர்களும் போட்டியிட்டார்கள். அதில் அதிகமான இடங்களை தமிழ்நாடு எல்லை கமிட்டி மூலமாக காங்கிரஸ் கட்சியினரை காமராஜர் வெற்றி பெற வைத்து சென்னை மாநகராட்சி கைப்பற்றியதன் மூலமாக பண்டித நேரு அவர்கள் மதராஸ் என்பது தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம், ஆந்திராவுக்கு சொந்தம் இல்லை என்று முடிவெடுக்கப்பட்டு சென்னை வந்து மீட்கப்பட்டது. சென்னை மாகாணத்தில் 4 மொழி பேசுபவர்கள் இருந்தாங்க. அதனால் காங்கிரஸ் கமிட்டியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கேரளா காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டி, கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி என்று மொழியின் அடிப்படையில் எப்போ சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் 1923 பிரித்தது அன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ். அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு மதிய உணவு திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தப்போ பொருளாதார சிக்கல்ன்றது ஒன்று எழுந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் காமராஜர் ஆட்சியில் அதை எப்படி முறைப்படுத்தினார், இல்லாட்டி அந்த சிக்கல்களை எப்படி சமாளிச்சாருக்கா? முதல்ல இந்த மதிய உணவு திட்டம் வந்தபோது நிதி சிக்கல் இருந்தது. அந்த நிதி செயலாளர் அதுக்கு நிதி ஒதுக்குறதுல தயக்கம் காட்டினார். அப்போது கிராமத்தில் இருக்கிறவர்களே வசதியானவர்கள் அது தன்னார்வ தொண்டு மூலமாக நிதி வழங்கி அதன் மூலமாக மதிய உணவு திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. மக்களும் அரசும் இணைந்து பல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினாங்க. அதே போல் பள்ளிக்கூடம் 60% கவர்மெண்ட் பணம் கொடுக்கும், 40% உள்ளூர் மக்கள் பணம் போட்டால் ஒரு ஸ்கூல் வந்துடும். அப்படிலாம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போல்லாம் 100க்கு 100 நிதி ஒதுக்குறாங்க, அப்போ இல்லை. அப்படிலாம் பல திட்டங்களை அந்த காலத்தில் கொண்டு வந்தாங்க. மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தோம், அதை எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக மாற்றினார். அதற்கு பிறகு கலைஞர் அதில் முட்டையும் வாழைப்பழத்தையும் சேர்த்தார். இப்போ இன்றைக்கி காலை உணவு திட்டம் வந்திருக்கு. அது ரொம்ப அற்புதமான திட்டம். அதை பள்ளி செல்கிற குழந்தைகளுக்கு உணவு தயார் பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய சுமை. அந்த சுமையை அரசே ஏற்றுக்கொண்டு காலையில் உணவளித்து அதுக்கப்புறம் மதிய உணவும் இருக்குது. ஆக இப்படிலாம் பல நல்ல திட்டங்களை தமிழ்நாடு இன்றைக்கு வந்து இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக, இன்றைக்கி மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்குது என்று சொன்னால் இந்த ஆட்சி இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை பார்த்து காமராஜர் ஆட்சி என்ற புத்தகம் எழுதிய நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். காமராஜர் ஆட்சி காலத்தில் மும்மொழி கொள்கையை அவர் ஆதரித்தாரா? அதுவே அவருக்கு பின்னாளில் தேர்தலில் தோல்வியை தழுவதற்கு அவர் காரணமாக இருந்ததா? மும்மொழி கொள்கை என்பது இந்தி, ஆங்கிலம், தாய்மொழி தமிழ், மும்மொழி திட்டத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது. ஆக ஒரு காலகட்டத்தில் மும்மொழி திட்டம் இருந்தாலும் பிற்காலத்தில் நேரு உறுதிமொழி வழங்கிய பிறகு காமராஜரும் காங்கிரஸ் கட்சியும் இந்தி திணிப்பை எதிர்த்திருக்கிறார்கள், கடுமையாக எதிர்த்திருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் எந்த வகையிலையும் இந்தியை திணிப்பதே நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. முன்கூட்டியே இந்தி திணிக்கப்பட மாட்டாது, ஆங்கிலம் தொடர்ந்து இருக்குன்ற எவ்வளோ உறுதிமொழி கொடுத்தாலும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு இன்னும் கொஞ்சம் வலுவாக அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தால் அந்த போராட்டத்தை தவிர்த்திருக்க முடியும். அரசியல்
பழகு நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புகைப்பட பகுதி. அதை பார்த்து சில விஷயங்களை ஐயா நமக்கு பகிர்ந்து கொள்வார். அந்த வகையில் முதல் புகைப்படம். காந்தி மீது அளப்பரிய பக்தி கொண்டிருந்தார். அவர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் காந்திய கொள்கைகளான எளிமை, நேர்மை, தூய்மையை கடைபிடித்தவர். அந்த வகையில் காந்தியடிகளுக்கு பெருமை சேர்த்தவர் காமராஜர். காமராஜரை காலா காந்தி என்று கூட அழைத்தார்கள். அந்த அளவுக்கு காந்தியோடு கொள்கைகளை பின்பற்றுவதில் மிக நெருக்கமாக இருந்தவர் காமராஜர். மகாத்மா காந்தியை எப்படி நேசித்தாரோ அதே போல காந்தியடிகளின் வாரிசான பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை காமராஜர் மிகவும் நேசித்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் முதல் 2வது 3வது 5 திட்டங்களில் மிகப்பெரிய அளவில் நிதியும் திட்டங்களும் வந்து சேர்ந்தது என்று சொன்னால் அதற்கு நேரு காமராஜருடைய அந்த நட்பும் அந்த தொடர்பும் தான் என்பதை நிச்சயமாக கூற முடியும். அந்த வகையில் நேரு காமராஜருடைய அந்த தொடர்பு தமிழ்நாட்டையும் வளர்த்தது, தேசிய அரசியலில் பல மகத்தான சாதனைகளை புரிந்தது. 1952 ராஜாஜி முதலமைச்சராக வருவதற்கு காரணமாக இருந்தவர் காமராஜர். அவர்தான் முதலமைச்சராக வரணும், நீங்கள் தான் இந்த நேரத்தில் ஆட்சி செய்ய முடியும், உங்களுக்கு தான் அந்த திறமை இருக்குன்னு கொண்டு வந்தாங்க. வந்ததும் அந்த குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அதில் என்னென்னா, மாணவர்கள் பாதி நேரத்தில் கல்வி பயில வேணும், பாதி நேரத்தில் குடும்ப தொழிலை செய்ய வேண்டும் என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதை தந்தை பெரியார் கடுமையாக எதிர்த்தார். நாடு முழுவதும் எதிர்ப்பு வந்தது. அதனால் ராஜாஜி பதவி விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த வகையில் அந்த பிரச்சனையின் காரணமாக அடுத்து முதலமைச்சராக வந்தவர் காமராஜர். 1952 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை 60 அடி ஆழத்தில் குழி தோண்டி புதைப்பேன் என்று தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். ஆனால் அதே தந்தை பெரியார் 1954 ஏப்ரல் 13 காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழன் முதலமைச்சராக வந்திருக்கிறார், இவரை ஆதரிக்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு சொல்லி அவர் ஆட்சி செய்த 9½ ஆண்டு காலமும் தந்தை பெரியார் அவரை ஆதரித்து கடுமையாக பிரச்சாரம் செய்தார். தந்தை பெரியார் எந்தெந்த கொள்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினாரோ அதையெல்லாம் முதலமைச்சராக இருந்து நிறைவேற்றியவர் காமராஜர். நன்றி சார். மீண்டும் வேறொரு அரசியல் பழகு நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்போடு வேறொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.